ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவ கிருபையினால் 21 நாள் ஜெபத்தின் இந்த 13வது நாளுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். அப்போஸ்தல நடபடிகளில் உள்ளதான வார்த்தைகளை தான் இந்த முறை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். 5ஆம் அதிகாரத்தின் 30 முதல் 41 வரைக்கும் உள்ள அந்த வேத பகுதியை உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். என்ன தலைப்பு அப்படின்னா, கொடூரமானவர்களின் செயல்களும் நிதானமான வார்த்தைகளும். கொடூரமும் நிதானமும். பொதுவா நீங்க பாத்தீங்கன்னா சில நேரத்துல கடுமையா பேசுவாங்க, கோபமாய் பேசுவார்கள், பிரச்சனை அதிகமாகிக்கிட்டு தான் இருக்கும். ஆனா அந்த சூழ்நிலையை அறிந்து கொஞ்சம் சாந்தமா நிதானமா பதில் கொடுக்க ஆரம்பிச்சாச்சுன்னா பிரச்சனையிலிருந்து வெளியே வர முடியும். இந்த வேத பகுதியில் நீங்கள் அதை பார்க்க முடியும். தம்முடைய பரிசுத்த அப்போஸ்தலர்கள் மூலம் ஆண்டவர் அற்புதமான விடுதலையை அநேகருக்கு கொடுத்தார். அநேகர் விடுவிக்கப்பட்டார்கள். அப்ப இவர்களை என்ன செய்யறாங்க அப்படின்னு பார்த்தால் 31ஆம் வசனம் பாருங்க. ஆண்டவர் இவர்கள் மூலமா விடுதலை தந்தார். ஆனா தொடர்ந்து நீங்க கீழே பார்க்கும்போது 33ஆம் வசனம் 5:33, அதை அவர்கள் கேட்ட பொழுது. எதை எவர்கள் கேட்டபோது? அப்போஸ்தலனாகிய பேதுருவும் அப்போஸ்தலர்களும் நாங்க மனுஷ வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியாது, ஏன்னா அது தேவனுடைய வார்த்தை இல்லை. நாங்கள் தேவனை கண்டு வளர்ந்தவர்கள், சில வருஷமாக அவருடைய அற்புதத்தை கண்டு வளர்ந்தவர்கள், ஆண்டவர் இயேசுவின் போதனையை கேட்டு வளர்ந்தவர்கள். அவரை குறித்து நீங்க வெளியில சொல்ல வேணான்றீங்க. அவர் கொடுத்த கட்டளை, அவர் ராஜாதி ராஜாவா வரப்போறார், அவர் தான் உலக ரட்சகர். அப்ப அவரையே வேணான்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன போது அவங்க கேட்டார்கள், மூர்க்கமடைந்து. இதான் கொடூரம்னு சொன்ன. மூர்க்கமடைந்து அவர்களை கொலை செய்யும்படிக்கு யோசனை பண்ணினார்கள். கொலை செய்வதற்கு ஏற்றபடி இவர்கள் ஏதாவது தவறு செய்தார்களா? இவர்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை காணப்பட்டதா? யாராவது இவர்கள் மூலமா இடரல் அடைந்தார்களா? என்ன இவர்கள் மேல் சாட்டுகிற குற்றம் என்ன? என்ன தப்பு செய்தார்கள்? ஆனா எல்லாரும் சேர்ந்து அவரை கொலை செய்ய தீர்மானித்து இருக்கும்போதுதான் ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு மனுஷனை எழுப்புகிறார். நீதி என்னைக்கும் நிலைத்திருக்கும், அநியாயம் போயிடும், நீதி ஒரு நாளும் மங்கி போவதில்லை. இப்ப அந்த இடத்துல ஒரு மனிதன், கமாலியேல் அப்படின்னு அவருடைய பேர், கமாலியேல். இந்த வசனம் படிக்கிறேன் பாருங்க. அப்பொழுது சகல ஜனங்களாலும் கனம் பெற்ற நியாய சாஸ்திரியாகிய கமாலியேல், எல்லாராலும் மதிக்கப்படத்தக்க அளவிலே பெயர் எடுத்ததான ஒரு மனுஷன், கனம் பெற்றவர். அவ யாரு? நியாய சாஸ்திரி. சட்டம் அவருக்கு தெரியும், சட்ட அறிஞர், எல்லாமே தெரியும், படிப்பாளி. அவன் பேரு கமாலியேல். அப்ப அவர் என்ன சொல்றாரு? அவன் ஒரு பரிசேயன். பவுல் கூட முன்பு பரிசேயனாய் இருந்தார், இன்னைக்கு கிறிஸ்துவின் தொண்டனாய் மாறிவிட்டார். இந்த பரிசேயன் ஆலோசனை சங்கத்தில் எழுந்திருந்து, நிறைய பேர் கூடியிருக்காங்க, பெரிய தலைவர்கள்லாம் கூடியிருக்காங்க. அவர்களுக்கு முன்னாலே எழுந்து என்ன சொல்றாரு? அப்போஸ்தலரை சற்று நேரம் வெளியே கொண்டு போங்க, இவர்களை கொஞ்சம் வெளியே கொண்டு போங்க சொல்லிட்டு சங்கத்தாரை நோக்கி சொல்றாரு, இஸ்ரவேலரே, இந்த மனுஷருக்கு
நீங்கள் செய்ய போகிறதை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏன்னா இவருக்கு தெரியுது நல்லது எது கெட்டது எது. ஒன்னும் அந்த கமாலியலுக்கு இவங்க எல்லாம் ஒன்னும் பண்ணல, லஞ்செல்லாம் கொடுக்கல. கடவுளே அவன் வாயை திறக்க வச்சிருக்காரு. அதான் சொன்ன, ஒரு பக்கம் ஆபத்து ஒரு பக்கம் அநீதி இருக்கும்போது நீதியுள்ள தேவன் ஏற்ற நேரத்தில் நீதியாய் பேச சிலரை ஆண்டவர் எழுப்ப தயங்க மாட்டார். அப்ப அந்த கமாலியேல் என்ப ஒரு நியாய சாஸ்திரிய அவன் வாய் ஆண்டவர் திறக்கிறார். இந்த மனுஷனை அழைச்சிட்டு போங்க, ஆனால் சங்கத்தாரே, பெரியோர்களே, தலைவர்களே, மூப்பர்களே, சேனை தலைவர்களே, எச்சரிக்கையா இருங்க சொல்லிட்டு ஏன் சொன்னாருன்னா ஒரு ஆலோசனைய சொல்லிட்டு சொல்றாரு. ஏன்னா இந்நாட்களுக்கு முன்ன உங்க கண்கள் காண தெயுதாஸ் என்பவன் எழும்பி தன் ஒரு பெரியவனா பாராட்டினான். தெயுதாஸ் அவன் பேர். இதே இடங்கள்ல பெரியவனா எழும்பி எல்லாரும் அவனை பின்பற்றினாங்க. எத்தனை பேரு? 400 பேர் அவனை சேர்ந்தாங்க. தெயுதாஸ் பின்னால 400 பேர் போனாங்க. ஆனா அவன் செத்து போயிட்டான். பின்பற்றினாங்க 400 பேரு. ஆனால் தெயுதாஸ் மடிந்து போனான். அவனை நம்பின அனைவரும் சிதறி அவமாய் வீணா போயிட்டாங்க. அவனுடைய செயலை பார்த்து பின்பற்றினாங்க. ஜனங்கள்லாம் கனம் பண்ணாங்க. ஒரு பெரியவனை இவனே அத கொஞ்சம் செயல்பட ஆரம்பித்தான். அவனும் செத்தான். அவனை பின்பற்றினவர்களும் விலகி போனாங்க, வீணாய் போயிட்டாங்க. அடுத்த வார்த்தை சொல்றார் பாருங்க. அவனுக்கு பின்பு குடிமதிப்பின் நாட்களிலே கலிலேயனாகிய யூதாஸ் என்பவன் எழும்பினான். யூதாஸ், இந்த யூதாஸ் இல்ல, வேற ஒரு யூதாஸ் எழும்பினான். அவன் தன்னை பின்பற்றும்படி அநேக ஜனங்களை இழுத்தான். தந்திரமா தேவையில்லாத வார்த்தையை சொல்லி கொஞ்சம் தந்திரத்தை செயல்படுத்தி ஞானத்தை உபயோகித்து ஒரு கூட்ட ஜனங்களை தன் பக்கம் இழுக்கணும்னு கலிலேயனாகிய யூதாஸ் என்பவன் அநேக ஜனங்களை இழுத்தான். ஆனா அவனும் அழிந்து போனான். 2 பேரை உதாரணம் காட்டுறார் கமாலியேல். 2 பேரை உதாரணம் காட்டுறார். அவனை நம்பி இருந்த அனைவரும் சிதறடிக்கப்பட்டார்கள். தெயுதாச நம்பினவர்கள் அவமாய் போனார்கள். யூதாசை பின்பற்றினவர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். இப்பொழுது உங்களுக்கு நான் சொல்ற விஷயம் என்னன்னா, இந்த மனுஷருக்கு ஒன்றும் செய்யாம இவர்களை விட்டுருங்க. ஏன் அவங்கள நம்ம டிஸ்டர்ப் பண்ணணும்? நீங்க ஒன்னும் பண்ண வேணாம், அவர்களை விட்டு விடுங்கள். இந்த யோசனையும் இந்த கிரியையும் மனுஷனால் உண்டாயிருந்ததானால் ஒழிஞ்சு போயிடும். நம்ம ஏன் போராடிக்கிட்டு இருக்கணும்? இப்ப இந்த அப்போஸ்தலருடைய செயல்கள் மனுஷனுடைய முயற்சி, மனுஷனுடைய காரியமா இருந்தா ஒழிஞ்சு போயிடும். தேவனால் உண்டாயிருந்ததானால். அப்ப இவன் யாரு? யூதன், பரிசேயன். இவன் யாரு? கடவுளுக்கு பயந்தவன், தேவ பக்தி உள்ளவன். தேவனால உண்டாயிருந்தா அதை ஒழிக்க யாரால முடியாது, உங்களால முடியாது. தேவனோடு போர் செய்கிறவர்களாய் காணாதபடிக்கு பாருங்கள் என்றார். ஆண்டவரை மோதி யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. இறைவனை மோதி யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. ஆண்டவர் இயேசுவை எதிர்த்து யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. தெளிவா இந்த போதனைய அவர் சொல்லி கொடுத்திருக்கிறார். அப்பொழுது அவங்க என்ன பண்ணாங்க? அவனை சரி விட்டுடலாம். அந்த அந்த நியாய சாஸ்திரியினுடைய சொல்லுக்கு அவங்க இணங்குனாங்க. 40ஆம் வசனம். அப்பொழுது அவர்கள் அவருடைய யோசனைக்கு உட்பட்டு அப்போஸ்தலரை வரவழைத்து சும்மா விட்டாங்களா பாருங்க, அடிச்சாங்க. இயேசுவின் நாமத்தை குறித்து நீங்க பேசக்கூடாது என்று கட்டளையிட்டு அவர்களை விடுதலையாக்கினார். பிரியமானவர்களே, சில நேரத்துல
எல்லாரையும் போலவே சிலர் பேசக்கூடாது. சில நல்ல வார்த்தையை பேசணும், நல்லதை சொல்லிக் கொடுக்கணும். கடைசியா இப்படி அடிச்சிட்டு அவமானப்படுத்தி அனுப்புனாங்க. சீசர்கள் வார்த்தையை கவனிங்க. கர்த்தரை கண்டவர்கள், தேவனை அறிந்தவர்கள், வசனத்தால் நிரப்பப்பட்டவர்கள், சரியான அழைப்பு பெற்று பயன்படுத்தப்படுகிறவர்கள் என்ன சொன்னாங்க? அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானப்பட்டாலும் படுவோம், அதை பத்தி கவலை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போனாங்க. எங்களுக்கு அவமானத்தை பத்தி கவலை இல்ல, அடிய பற்றி பிரச்சனை இல்ல, உயிரை பற்றி பிரச்சனை இல்ல, நாங்க யார சொல்றோம்னு எங்களுக்கு தெரியும், அதனால நாங்க இதுக்கெல்லாம் நாங்க பயப்படுதுன்னு சொல்லிட்டு ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள். இதுதாங்க கிறிஸ்தவம், இதுதாங்க சத்தியம். இததான் அன்னைக்கு செஞ்சாங்க, அததான் இன்னைக்கு செய்யறாங்க, செய்கிறோம். ஆனா இதை அழிக்க யாரும் முடியாது. இது தெய்வத்தின் காரியம். இது மனுஷிகமாயிருந்தால் மாறி போயிடும். இது தெய்வீகமாயிருந்தால் யாரும் எதிர்த்து நிற்க முடியாது. இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, தெளிவு பெறுவோம், நல்லதுக்கு உடனடியா மாறுவோம், சத்தியத்துக்கு கீழ்ப்படிவோம். சத்தியவரனாம் இயேசு கிறிஸ்துவுக்கு வைராக்கியமாய் எழும்புவோம். அவர்தான் மெய்யான தேவன். அதனால இவ்வளவு வைராக்கியமா இருக்காங்க. நம்பி பாருங்க, உள்ள வந்து பாருங்க, ஒப்பு கொடுங்க. உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கு, ஆண்டவர் உங்களை எப்படியெல்லாம் நடத்துகிறார் என்று பாருங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.